ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 54 கடவுளா செல்வமா எனும் நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தை 24. நிகழ்ச்சிக்கு போகலாம். உங்கள் வலப்பக்கமாய் கீழே செல்லும் பாதையிலும் அதே சமயத்தில் இடப்பக்கமாய் செல்லும் பாதையிலும் உங்களால் போக முடியுமா? முடியாது. ஏனென்றால் ஒன்றை தெரிந்தெடுத்தால் மற்றதை விட வேண்டும். இரண்டு பாதைகளும் அடுத்தடுத்து இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு கால் ஒன்றிலும் அடுத்த கால் மற்றொன்றிலுமாக அதிக தூரம் செல்ல முடியாது. அதில் ஒரு பந்தயம் வைத்தாலும் கூட நீங்கள் களைத்து போய் விடுவீர்கள், பாதையும் தப்பிவிடும். ஆனால் கடவுளின் பாதைக்கும் சாத்தானின் பாதைக்கும் இடையே வெகு தூரம் இருக்கிறது. அது வர வர அதிகமாகிறது. வாழ்க்கை கடந்த காலத்தையும் வரும் காலத்தையும் நன்மையையும் தீமையையும் மேவி நிற்கிறது. மனிதன் அவற்றின் மத்தியில் நிற்கிறான். தன் விருப்பத்துடனும் சுதந்திரத்துடனும் அதன் இறுதியில் ஒரு பக்கம் கடவுளும் அவருடைய மோட்சமும், மறுபக்கம் சாத்தானும் நரகமும் இருக்கின்றன. மனிதன் தெரிந்தெடுக்க முடியும். அவனை யாரும் கட்டாயப்படுத்துவதில்லை. கீழே செல்லும் பாதையில் இறங்குவதற்கு ஒரு சாக்காக சாத்தான் என்னை சோதிக்கிறான் என்று என்னிடம் சொல்லாதீர்கள். கடவுளும் தம் அன்பால் உங்களை சோதிக்கிறார். அது மிக வலிமையுடையது. தம் வார்த்தைகளாலும் சோதிக்கிறார். அவை மிக புனிதமானவை. தம் வாக்குறுதிகளாலும் சோதிக்கிறார். அவை மிகவும் கவரக்கூடியவை. அப்படியானால் நீங்கள் இந்த இருவரிலும் ஒருவனால் மட்டும் சோதிக்கப்பட ஏன் அனுமதிக்கிறீர்கள்? அதுவும் கவனம் செலுத்துவதற்கு மிகவும் தகுதியற்றவனால். கடவுளின் வார்த்தைகளும் வாக்குறுதிகளும் அன்பும் சாத்தானின் விஷத்திற்கு எதிராக நிற்க போதுமானதாய் இல்லையா? அது உங்களுடைய நன்மைக்காக அல்ல என்பதை சிந்தியுங்கள். ஒரு மனிதனின் உடலில் நல்ல ஆரோக்கியமாய் இருந்தால் அவனை நோய் தொற்றாது என்பதல்ல. ஆனால் அதை அவன் எளிதாக மேற்கொண்டு விடுகிறான். ஆனால் ஒரு மனிதன் ஏற்கனவே சுகமில்லாதிருந்து அதனால் பலவீனமாய் இருக்கும் போது ஒரு புதிய நோய் தொற்றுதல் ஏற்பட்டால் கிட்டத்தட்ட நிச்சயமாய் அவன் இறப்பான். அவன் பிழைத்துக் கொண்டால் முன்னை விட கடினமாக நோய்பட்டிருப்பான். ஏனென்றால் தொற்று கிருமிகளை முற்றிலும் அழிக்க அவனுடைய இரத்தத்தில் வலிமை இல்லை. மனிதனுடைய மேலான பாகத்திற்கும் இது பொருந்தும். ஒருவன் ஒழுக்க வாழ்விலும் ஞான வாழ்விலும் ஆரோக்கியமாகவும் வலிமையோடும் இருந்தாலும் அதற்காக அவன் சோதனைகள் இல்லாமல் இருப்பதில்லை. ஆனால் தீமையானது அவனிடத்தில் வேர் இறக்குவதில்லை. யாராவது என்னிடம் நான் இவனையும் அவனையும் அணுகினேன், இந்த
அந்த புத்தகத்தை படித்தேன். இவனையும் அவனையும் நல்லது செய்ய தூண்டினேன். ஆனால் இவர்களுடைய மனதிலும் இருதயத்திலும் இருந்த தீமையும் அந்த புத்தகத்தில் இருந்த தீமையும் என் உள்ளத்தில் புகுந்து விட்டது என்று சொல்வதை கேட்கும் போது நான் இப்படி முடிவு செய்கிறேன். நீ ஊடுருவல் செய்யப்பட ஏற்கனவே ஒரு பொருத்தமான இடத்தை உன்னிடம் ஏற்படுத்தி கொண்டாய் என்று இது காட்டுகிறது. நீ ஒழுக்கத்திலும் ஞான வாழ்விலும் வலிமை இல்லாத பலவீனன் என்றும் காட்டுகிறது. ஏனென்றால் நாம் நம் எதிரிகளிடமிருந்தும் சில நன்மைகளை பெற வேண்டும். அவர்களுடைய தவறுதல்களை கவனித்து அவற்றில் நாம் விழாதிருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அறிவுள்ள ஒருவன் தான் கேட்கிற முதல் கொள்கையினால் பரிகசிக்கப்பட கூடியவனாக மாட்டான். ஒரு கொள்கையினால் நிரம்பி இருக்கிற ஒருவன் இன்னொரு கொள்கைக்கு தன் மனதில் இடம் ஏற்படுத்த முடியாது. மற்ற கொள்கைகளை ஏற்றுக்கொள்கிறவர்களை உண்மையான கொள்கையை பின்பற்றும்படி கொண்டு வர முயற்சி செய்யும் போது ஏற்படும் கஷ்டங்கள் இதனால் விளங்கும். ஆனால் நீ காற்றாடி போல் உன் கொள்கையை மாற்றிக்கொள்ள ஒப்புக்கொண்டால் உன்னிடம் ஒன்றுமே இல்லாமல் நீ வெறுமையாய் இருப்பதை நான் கண்டுகொள்ள முடியும். உன் ஞான கோட்டை வெடிப்புகளால் நிரம்பியுள்ளது. உன் மனமாகிய அணைக்கட்டு 100 இடங்களில் ஒழுகிக் கொண்டு இருக்கிறது. அவற்றின் வழியாக நல்ல நீர் வெளியேறி அழுக்கு நீர் உள்ளே வருகிறது. நீ எவ்வளவு முட்டாளாகவும் கவலையற்றும் இருக்கிறாய் என்றால் அதை பற்றி நீ அறியக்கூடவில்லை. நீ அதை பார்க்கிறதில்லை. நீ ஒரு பரிதாபத்திற்குரியவன். ஆகவே 2 பாதைகளிலும் நல்லதை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து செல்லுங்கள். புலன்களின் கவர்ச்சியையும் உலகம், விஞ்ஞானம், சாத்தான் ஆகியவற்றின் கவர்ச்சிகளையும் எதிர்த்து நில்லுங்கள். அரைகுறை விசுவாசம், சமாளித்துக் கொள்ளுதல், ஒருவருக்கு மற்றவர் எதிரிடையான இருவருடன் சமரசம் செய்தல், உலக மனிதர்கள் ஆகியவர்களை விட்டு விடுங்கள். அவர்களும் இவற்றை தவிர்க்க வேண்டியது. அவர்கள் நேர்மையுடையவர்களாய் இருந்தால் கடவுளின் மனிதர்களாகிய நீங்களாவது அவற்றை விலக்கிவிட வேண்டும். அவற்றை கடவுளுடன் வைத்திருக்க முடியாது, சாத்தானுடனும் வைத்திருக்க முடியாது. அவற்றை நீங்கள் உங்களுடனும் வைத்திருக்க கூடாது. ஏனென்றால் அவற்றால் எந்த பயனும் இல்லை. உங்கள் செயல்கள் நன்மையும் தீமையும் கலந்தவையாய் இருந்தால் அவற்றால் எந்த வகையான பலனும் இல்லை. நல்லவையானவை தீமையானவற்றால் அழிக்கப்பட்டுவிடும். தீமையானவை உங்களை நேராக எதிரியின் கரங்களுக்குள் கொண்டு செல்லும். ஆதலால் அவற்றில் ஈடுபடாதீர்கள். உங்களுடைய ஊழியத்தில் பிரமாணிக்கமாய் இருங்கள். 2 வித்தியாசமான மனங்களை உடைய 2 எஜமான்களுக்கு ஒருவனாலும் ஊழியம் செய்ய முடியாது. அவன் ஒருவனை நேசித்து மற்றவனை பகைப்பான், அல்லது அதையே மாற்றி செய்வான். நீங்கள் கடவுளுக்கும் மம்மோனுக்கும் சொந்தமாயிருக்க முடியாது.
கடவுளுடைய தன்மையை உலக தன்மையுடன் உறவாக்க முடியாது. கடவுளுடைய தன்மை மேலே எழுப்பும், உலக தன்மை கீழே இறங்கும். முந்தையது அர்ச்சிக்கும், பிந்தையது கெடுக்கும். நீங்கள் கெட்டுப்போனால் தூய்மையுடன் எப்படி செயல்பட முடியும்? கெட்டுப்போனவர்களின் புலன்கள் பற்றி எரியும். மற்ற இச்சைகள் புலன்களை பின்பற்றி செல்லும். ஏவாள் எப்படி கெட்டாள் என்றும் அவள் வழியாக ஆதாம் எப்படி கெட்டுப்போனான் என்றும் உங்களுக்கு தெரியும். சாத்தான் ஏவாளின் கண்களை கவர்ந்தான், மயக்கினான். அதனால் இதுவரையிலும் பரிசுத்தமாயிருந்த எல்லா காணும் முறைகளும் அசுத்தமாயின. விசித்திரமான விருப்பங்களை எல்லாம் எழுப்பிவிட்டன. பின் சாத்தான் அவளுடைய காதுகளை கவர்ந்தான். அவற்றை ஒரு புது அறிவின் வார்த்தைக்கு, தன் சொந்த புதிய வார்த்தைக்கு திறந்தாள். மேலும் ஏவாளின் மனமும் தேவை இல்லாததை அறிய தேடியது. அப்போது சாத்தான் இப்பொழுது தீமைக்கு முழுவதும் விழித்துக் கொண்ட அவளுடைய கண்ணுக்கும் மனதிற்கும் முன்பு காணாததும் புரிந்து கொள்ள முடியாததுமானவற்றை காண்பித்தான். அதிலே ஏவாளிடம் உள்ள எல்லாம் கூர்மையாயின, கெட்டு போயின. அப்போது பெண்ணானவள் கணவனிடம் சென்று தன் ரகசியத்தை வெளியிட்டாள். அந்த புது கனியை சுவைக்கும்படி ஆதாமை இழக்கினாள். அது கண்ணுக்கு எவ்வளவோ அழகாயிருந்தது, ஆனால் கண்டிப்பாக விலக்கப்பட்டிருந்தது. பின் அவள் அவனை முத்தமிட்டு, ஏற்கனவே சாத்தானுடைய இருண்ட ஒழுங்கீனத்தால் அசுத்தப்பட்ட வாயோடும் கண்களோடும் அவனை பார்த்தாள். அப்போது சீர்கேடு ஆதாமுள் நுழைந்தது. அவன் பார்த்தான். தன் பார்வையின் வழியாக விலக்கப்பட்டதை விரும்பினான். தன் துணைவியோடு அதை கடித்தான். அவ்வளவு உயரத்தில் இருந்து சகதிக்குள் விழுந்தான். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 54 கடவுளா செல்வமா நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.